நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதுங்க. எல்லாரும் சமாதானமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் சமாதானமாக இருக்கிறீங்க? ஆராதனையில் நல்லா ஆவில நிரம்பி ஜெபிச்சிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலன்னா, பவுல் எப்படி ஊழியம் செய்தார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அந்நிய ஜாத்தியிலிருந்து வந்தார் இல்லையா, அவர் எப்படி ஊழியம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை நீங்கள் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 16-17 வாசிங்க. 1 கொரிந்தியர் 9, 16, 17 எடுத்தவங்க டக்குன்னு நீங்கள் வாசிக்கணும். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவும் இல்லாமல் இன்னும் யாருக்காவது நீ ஞானஸ்தானம் கொடுத்தனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே என்ன பண்ணாரு? கிறிஸ்து அனுப்பினார். ஞானஸ்தானம் கொடுக்க கிறிஸ்து அனுப்பலன்றாரு. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமலும் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்ம பவுலை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பவுல் பாத்தீங்கன்னா அந்நிய ஜாத்துக்காரன். ஆனாலும் பவுல் என்ன பண்ணாரு? கிறிஸ்துவங்களுக்கு விரோதமாக எழும்பியிருந்தார். கிறிஸ்துவங்களை என்ன பண்றாரு? கொலை போடுறதா அவர் வேலை. அவர் என்ன பண்றாரு? கிறிஸ்துவங்களை கொண்டு போய் சிறைசாலை போடுறதா அவர் வேலை. ஸ்தோபானு கூட கல்லெழுத்து அடிக்கிறது கூட அவர் என்ன பண்ண துணையா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கிறிஸ்துவங்களை பார்த்தாலே யாருக்கு அவருக்கு பவுலுக்கு என்ன ஆகுதுன்னா, பவுலுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கிறிஸ்துவ எங்க இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் காட்டி கொடுத்து அவங்கள என்ன பண்ண கொலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு பவுல் தேவன் என்ன பண்றார்? தனக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னொரு காரியங்களை நீ பார்க்கும்போது பவுல் என்ன பண்றாருன்னா, பவுல் ஒரு இடத்துக்கு போறாரு. அவங்க போகும்போது என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் தரிசனமாகினார். அவர் 2 கண்கள் குருடாகப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்றாரு? ஆண்டவர் அவரோட பேசினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அனனியா வராரு. அவருக்கு ஆண்டவர் அனனியா கூட பேசுறாரு. அவர் கை வைத்து ஜெபிக்கும் போது பவுலின் கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அப்படி இருந்தா சவுல் என்ன பண்றாரு? தேவன் என்ன பண்றாருன்னா பிடித்து கொண்டு என்ன பண்ணார்? ரத்த சாட்சியாக ஜனங்களுக்கு சுவிசேஷம் எங்கெங்கே ஜனங்கள் இருக்கிறாங்களோ, எங்கெங்க ஆண்டவர் அறியாம இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்களோ, ஒரு பாரம், ஒரு தாகம், ஒரு வாஞ்ச, ஒரு உற்சாகம் அவருக்கு வந்தது. எதுக்குன்னா, உண்மையுள்ள தேவன் யாரு? இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன்? கல்லு மண்ணு ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் என்னை தொட்டுக்கு அப்புறம் உண்மையுள்ள தேவன் யாரு அப்படின்னு சொல்லி நான் அறிந்து கொண்டேன். அதனாலதான் கிறிஸ்தவங்கள் அவங்களை என்ன பண்றாங்க? சாட்சியாக இருந்தார்கள். அல்லேலூயா. இவர் இங்க பார்க்கும்போது அப்ப சாட்சிகளாக கிறிஸ்தவங்கள் இருந்தாங்க. ஏன்னா உண்மையில தேவன் அவங்களுக்கு தெரியும். அதனால சாட்சியாக இருந்தாங்க. அதே போல இந்த பவுல் என்ன பண்றாரு? அப்படிப்பட்ட இருக்கிறவங்கள சாட்சியா இருக்கிற அக்கிறிஸ்தவங்களால் அடித்து துன்பப்படுத்தி சிறைசால போட்டு இப்படியெல்லாம் போட்டு கொண்டு இருந்தா சவுல் தேவனை தொட்டுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அவங்களெல்லாம் சாட்சிகளாக மாறினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போலதான் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் எல்லா இடத்துல போய் அவர் தேவனை பத்தி அவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18, 21, 18 நீங்க பார்க்க 18 இருந்து 23 வரை நீங்க படிச்சு பாருங்க. அவர் என்ன பண்றாரு? என்னென்ன காரியங்கள் அவர் பவுல் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்கு தெரியும். 18 இருந்து 23 வரை நீங்க படிச்சு பாருங்க. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நம்மளுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அந்தபடி ஞானிகளோட ஞானத்தை நான் அழித்து ஞானத்தை அழித்து புத்திசாலியோட புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. புத்திசாலியோட புத்தியை அவமாக்குவேன் என்று அறிந்திருக்கிறீரே. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தீர்க்க சாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? ஆமா, இந்த உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அல்லேலூயா. பாருங்க, படிச்சவங்க, பணம் இருக்கிறவங்க, பட்டசாலைகள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் யாருன்னு தெரிந்து கொண்டிருக்கிறார்? நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதே போல பவுல் கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இருந்த அந்த பவுல் என்ன பண்றாரு? தேவனை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதனால தேவன் தெரிந்து கொண்டு நீங்க இதெல்லாம் இந்த வசனங்களெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அவர் தேவன் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு கிராமங்கள்ல போய் அங்கி தங்கி வருஷக்கணக்கெல்லாம் அங்கே தங்கி அவர் பிரசங்கம் பண்ணி அவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு கிராமமும் ரட்சிக்கப்படுற அளவுக்கு என்ன பண்ணாரு? அங்கேயே தங்கி அவர் பிரசங்கம் பண்ணார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா.
அதே போலதான் அந்த ஒரு பாரம் எப்படி வந்தது, யார் அந்த பாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான் அந்த பாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஏன்னா இயேசுவின் ருசி அவங்க பார்த்தாங்க, அவங்க கண்களை குருடாக்கப்பட்டது. ஆனா அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப பக்தியோட இருந்தார். அந்நிய ஜனத்துல ரொம்ப பக்தியோட இருந்த அவரு தேவனை தெரிந்து கொண்டு ஒரு ரத்த சாட்சியாக மறிக்கிற அளவுக்கு எப்படி அவர் மாறினார் அப்படின்னா, தேவனே உண்மையில தேவன் என்று அவரை தெரிந்து கொண்டார். அவர் கண்ணுகள் எல்லாம் குருடாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி, நம்ம ஆதியில வரும்போது உண்மையில தேவன் யாருன்னு நம்மளுக்கு அதுக்கப்புறம் தெரிஞ்சது. எவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் நம்ம பெற்றுக்கொண்டோம், எவ்வளோ அசுத்தாவிகளும் நம்ம மூலமா ஓடுனது, எவ்வளோ அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் செஞ்சாரு. ஆனா பவுல் கடைசி வர அந்த அபிஷேகம் அந்த ஒரு வரங்களை பெற்றுக்கொண்டது போல உனக்கும் எனக்கும் அந்த விசுவாசம் இருக்குதா? நம்ம மருந்துடுறோம் இல்லைங்களா, இருக்குதா அந்த விசுவாசம் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், அபிஷேகம் பெற்றுக்கொள்ள புதுசுலாம் வரங்களை வந்தது, அசுத்தாவிகள் எல்லாம் ஓடும். இது இன்னொன்று உபாசம் இருந்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். அப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தது நம்ம கண்ணார நம்ம பார்த்தோம், காதார நம்ம கேட்டோம், நம்ம அதை ருசி பார்த்தோம். ஆனா இப்ப அந்த ஒரு விசுவாசம் நம்மளுக்கு இருக்கா? இப்ப அந்த உபாசம் நம்மளுக்கு இருக்கா? இப்ப அப்படி நம்ம தேடி வர்றோமா ஆண்டவர்கிட்ட? சொல்லணும், நீங்க தேடி வர்றோமா? இல்லைங்களா? ஏன்னா அது விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சம் மங்கி போகிறது நம்மளை விட்டு. ஆனா பவுலுக்கு அப்படி கிடையாது, சீஷர்களுக்கு அப்படி கிடையாது. அவர் உறுதியாய் பற்றி கொண்டதுதான் கடைசி வரைக்கும். அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஒரே ஒரு வாட்டி அடி கொடுத்தார் ஆண்டவர், 2 கண்ணுகளை போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, மறுபடி உண்மையில தேவன் யாருன்னு அறிந்து கொண்டாரு. அவர் என்ன பண்ணார், மறுபடி ரத்த சாட்சியாக அவர் இருக்கிறவர் ஜீவனுள்ள நாளெல்லாம் எத்தனோ நீங்க என்ன பாத்தீங்கன்னா, சிறைசால போட்டாங்க, என்ன அடிச்சாங்க, துன்பப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க. ஆனாலும் அவர் என்ன பண்ணல, பயப்படல. ஹல்லேலூயா. அது போலதான் நீயும் நானும் என்ன பண்ணணும்னா, அது போல ஒரு ரத்த சாட்சிகளாக நாங்கள் மாறணும். தேவன் அதுக்காக தான் பவுலை எப்படி தெரிந்து கொண்டாரோ அது போலதான் உங்களும் என்னை தேவனை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால அது பவுல் எப்படி பாடுபட்டாரோ அது போல பாடுகள் நம்ம இந்த ஊழியத்துல நம்ம படணும். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம வந்தோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்தோம் போயிடுறோம், ஏதோ ஒரு வசனம் படிக்கிறோம், எங்கேயாவது போறோம், ஜெபம் பண்றோம், வந்தோம், இது இல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதாவது நம்ம தேவனுக்காக நம்ம ஏதாவது ஒரு செய்யணும். ஏன்னா இது உலகத்துல பாடுகளும் உபத்திரங்களும் எல்லாமே இருக்கும். ஆனாலும் அந்த மத்தியத்துல என்னன்னா, தேவனுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஒரு உயிராகி நம்மளுக்கு வேணும்னா, பரிசுத்தாவியானவர் நம்மளோட இருக்கும்போது, நம்மளுக்கு அந்த வாஞ்சை அந்த தாகம் இருக்கும்போதுதான் பரிசுத்தாவியானவர் நம்மளை எடுத்து பயன்படுத்த முடியும். ஏதோ இங்க நம்ம ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு, சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் இருக்குது, இன்னும் ஒரு நாள் நம்ம தூங்கிடலாம், துணி துவைச்சிடலாம், பாத்திரம் கழுவிடலாம், இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணீங்க, சோர்ந்து போனீங்கன்னா செத்துரு என்ன பண்ண உங்களை விட மாட்டான். அது என்ன இருந்தாலும் எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லணும், ஒரு வைராகி இருக்கணும், எந்த வீட்டுக்காவது போய் நம்ம ஜெபம் பண்ணணும், யாருக்காவது வந்து சத்தியத்தை சொல்லணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? எத்தனை ஆத்மகள் நம்ம சேர்க்கிறோம் நினைச்சு பாருங்க. அந்த வாஞ்சை நம்மளுக்கு இருந்தா கண்டிப்பா தேவன் நம்மளை கைவிட மாட்டாரு. ஒரு ஆத்மானு பரலோகத்துக்கு, ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டாலே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுமா. அதே போல நீங்க பாருங்க, இப்பாவது நம்மளுக்கு கார் இருக்கு, பஸ் இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா ஆதி காலத்துல நீங்க பார்க்கும்போது அவர் என்ன பண்ண, நடந்து போவாங்க, இல்ல ஒட்டகத்துல போவாங்க. ஆனா அப்படி போய் அவங்களுக்கு தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, அவங்க எல்லாம் காடு மேடெல்லாம் சுத்தி அவர் ஊழியம் செய்தார். ஏன்னா ஆண்டவரோட அன்பு அவர் தெரிந்து கொண்டார். நமக்கு ஆண்டவரோட அன்பு தெரிஞ்சு கூட நம்ம என்ன பண்றோம், சோர்ந்து போயிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல நீங்க ரெண்டாவது நீங்க பாருங்க, ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமர் 1:14-15 வாசிங்க. ரோமர் 1:1 அதிகாரம் 14-15. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். பாருங்க, கிரேக்கருக்கும் மற்றும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆகையாலே ரோமபுரியில் இருக்கிற உங்களுக்கு என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். இவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பண்றேன், அந்நியனா இருக்கிறேன். கிரேக்கருக்கும் மற்றும் அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியா இருக்கிறேன். ஆனா ஆகையாலே ரோமபுரியில் இருக்கின்ற உங்களுக்கும் என்னால இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை நான் சொல்றேன். அவங்களுக்கெல்லாம் அந்நிய ஜனங்களுக்கெல்லாம் நான் அநியாயமா இருக்கிறேன். என்னை பார்த்தா ஜனங்கள் எல்லாம் கேவலமா பேசுறாங்க.
நடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்றேன், உங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்றேன், சுவிசேஷம் சொல்லணும் ரோமர்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஆனா பண்ண ரோமர்கள் என்ன பண்றாங்கன்னா, சர்வசாதாரணமா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல போய் அவர் என்ன பண்ணாரு, பவுல் அவர் சத்தியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மூன்றாவதா நீங்க பார்க்கும்போது அதே ரோமர் 1:16 வாசிங்க. ரோமர் 1:16. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்றதில்ல, வெட்கப்படேன். நீங்க என்ன பண்ண, ஒரு கிராமத்துக்கு, ஒரு நிமிஷம், ஒரு கிராமத்துக்கு நீங்க போறீங்க. நீங்க என்ன பண்ண, எப்படி போறீங்க? ஒரு கிராமத்துக்கு நீங்க போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு போறேன்னா நீங்க எப்படி போவீங்க? கிராமத்துல உங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, உங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்க அங்க போறீங்க, சுவிசேஷன் சொல்லணும். யாரோ இப்ப நானே கூப்பிடுறேன், ஏமா அந்த வீட்டுல அங்க ஊர்ல போய் கிராமத்துல சுவிசேஷன் சொல்றேன்னு. அப்ப நீங்க எப்படி வருவீங்க? எனக்கு கூட ஆயுதமா வருவீங்க. ஓகே, சரி, நீங்க இப்போ கிறிஸ்தவங்களுக்குள்ள வந்துட்டீங்க, பட்டு வைக்க மாட்டீங்க, மெட்டி போட மாட்டீங்க, இப்படி இருக்கிறீங்க. ஆனா உங்க ஜாதி ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க வரும்போது, எனக்கு கூட வரும்போது பட்டு இல்லாம கிறிஸ்துவ போல வருவீங்களா? இல்ல அவங்க ஏதாவது நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி வருவீங்க? எல்லாம் வச்சுட்டு வருவீங்களா? பொட்டு மட்டும் இல்ல, எல்லாமே வருவீங்க. அவங்க உங்களை என்ன சேர்த்திக்க மாட்டாங்க, உங்களுக்கு கேவலமா பேசுறாங்க, அப்ப பரவாயில்லையா? சரி, அதான் அவர் சொல்றாரு. படிப்பது ஃபர்ஸ்ட் என்னது, சுவிசேஷத்தை குறித்து, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். யாரு இருந்தாலும் சரி, யாரு வரலனாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் சரி, நாங்க என்ன பண்றது இல்ல, வெட்கப்படுறது இல்ல, வெட்கப்படக்கூடாது. யார் என்ன சொல்லட்டும், உங்க சொந்தமே இருக்கட்டும், என்னால வீட்டுக்குள்ளேயே சேர்த்தலையே, என்ன வீட்டுக்குள்ளேயே சேர்க்கல. ஆனா நான் என்ன பண்ணல, வெட்கப்படல, கவலைப்படல. தேவனுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. பாருங்க, ஹல்லேலூயா. அது என்ன, ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு நீ இந்த மாதிரி தேவனை மறுதலிக்காம நீ போகும்போது ரட்சிப்பு உண்டாகும்போது ஒரு தேவ பலன் உங்களுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவன் ரட்சிக்கிற தேவன், நம்ம தேவன் உண்மையுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவன், அவர் நமக்காக வந்தவர், அவருக்கு நமக்காக சிலுவை சுமந்தவர், நமக்காக பாடப்பட்டவர். அவரு சுவிசேஷம் சுவார்த்தை சுவாரத்துக்கு நம்ம போகும்போது நம்ம எதுக்கும் என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படவே கூடாது. சீஷர்கள் அப்படி இருந்தாங்க. சீஷர்கள் எத்தனோ பேர் என்னென்னோ பேசியிருப்பாங்க. இவரு என்ன பண்றாரு, இவரு இயேசு கூட இருந்தவர் அப்படின்னு சொல்லி பவுல காட்டு சொல்லும் போது பவுல் சொன்னாரு, என்ன பண்ணாரு, பவுல என்ன பண்ணாரு, மறுதலித்தார். அவர் என்ன பண்றாரு, மறுதலித்தார். செபிக்கிறது கூட அவர் தொடுகிட்டார். ஆண்டவரை செபிக்கிறது கூட அவர் என்ன பண்றாரு, தொடுகிட்டார். ஆனாலும் சரி, என்ன செபிச்சுட்டானே, செபிக்கிறது தொழுகிட்டானே, என்ன கூடனே இருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவர் கண்டிக்கல, அவர் நேசித்தார். ஹல்லேலூயா, நேசித்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் மனம் திரும்பினார், ரத்த சாட்சியாக அவர் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஒரு வாட்டி நம்ம கீழே விழுந்துட்டாலும், கொஞ்ச நாள் நம்ம கீழே விழுந்துட்டாலும், மறுபடி பேதுரு போல நம்ம நிற்கும் போது செத்துருவான், நம்மளை விட்டு வெளியே போயிடுவான். ஏன்னா ஒரே மாதிரி இருக்கிறாங்க மனுஷன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன சகஜம்தான், கீழே விழுறது எழுறது சகஜம்தான். ஆனா நம்ம எலும்பிட்ட, கீழே விழுந்துட்டு நம்ம எலும்பிட்டோம்னு வச்சுக்கோ, மறுபடி யாரும் நம்ம முன்னாடி நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஆனா நம்ம தேவனை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அது போலதான் நம்ம என்னென்ன ஆதியில இருந்த அந்த அன்பு, ஒரு பாரம் நம்மளுக்கு வேணும். இத்தனை வருஷம், நான் 10 வருஷமாச்சு, 12 வருஷமாச்சு, 20 வருஷமாச்சு, எத்தனை ஆத்மகளை நான் ஆதாயம் படுத்திருக்கிறேன். இப்போ நேற்று அந்த பொண்ணு சொன்னா என்னன்னா, அந்த யூடியூப்ல பார்த்துட்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறவங்களை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்ணா, ஃபோன் பண்ணி 5 ஆத்மகளோ 5 ஆத்மகளோ 6 ஆத்மகளோ பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர் ஆண்டி சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஃபோன் பண்ணி நம்ம சபையில இருந்து போனவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம். சரிங்களா? அதுபோல நம்ம எத்தனை ஆத்மகளை சேர்த்து இருக்கிறோம், எத்தனை பேர் ரட்சிப்புகளை நடத்திருக்கிறோம். நினைச்சு பாருங்க, நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை பேர் நம்ம ரட்சிப்புகளை எத்தனை வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்ட, சபைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு, எத்தனை பேர் நம்ம மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சொல்ல முடியுமா? நான் ஒரு 5 குடும்பமாவது ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கிறேன், யாராவது சொல்ல முடியுமா? ஒரு 5 பேர்னாவது நான் சபைக்குள்ள கொண்டு வந்து அவங்க என்ன நிலைத்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
நினைச்சு பாருங்க. ஆனா ஆ ஆ சரியா சொல். அப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா, நம்ம ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அவர் நடத்தணும், அவருக்காக ஜெபிக்கணும், பிரயாச பண்ணணும். அதுக்காகவே ஆண்டவரே என் இதுக்கு தெரிந்து கொண்டீங்க, என்ன மூலமா கர்த்தாவே ஜனங்களை ரட்சிக்கப்படணும். ஏதோ நானும் என் குடும்பமோ பரலோகத்துக்கு போறது இல்லை, என்ன போல எத்தனோ ஜனங்கள் இருளா வாழ்றாங்க, பாவத்துல வாழ்றாங்க, அவங்களெல்லாம் தேவனை கொண்டு போகணும். எனக்கு ஆண்டவரே அந்த ஸ்லாகியத்தை கொடுங்க, என்னோட அழிப்பு என்ன, நான் என்ன இதுக்கு நீ தெரிந்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷ பாரம் ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அல்லேலூயா. ஏதோ என் குடும்பம் ஆசீர்வதிங்க, என் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க, என் சபையை ஆசீர்வதிங்க, விசுவாசிக்கலாம், இது இல்லை, இது ஜபம், இது கிடையாது. இது நம்ம செய்யறதே தப்பு சொல்லணும்னா சரிங்களா. நம்ம என்ன பண்ணணும், ஒரு பாரம் நம்மளுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஒரு சபை கொடுத்துருக்குறாங்க ஆண்டவர், நம்ம ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறாரு. நம்ம சபை வெறுமையா இருக்கிறது, நம்ம போல இருள இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை சொல்லணும். அவங்க கேட்டா கேட்கட்டும், கேட்கலனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 3 நாள் இல்லை, அந்த குடும்பத்தை நீ தேடி போய் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணாங்க, உள்ளத்துல தேவனை பேசுறாரு. ஒரு நாள் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் விட்டுட்டான்னா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வரமாட்டாங்க. இப்ப நம்மளுக்கே பாருங்க எவ்வளோ சோதனைகள் வருது, ஆனா புதுசா வந்தவங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் வரும். ஆனா அவங்க என்ன பண்ணணும், ஒரு குடும்பம் நீ பிடிச்சிட்டு விடவே கூடாது. அவங்க வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா சரி நீ வரலன்னு பரவாயில்ல, உன் குடும்பத்துல வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு போறேன், ஆனா உண்மையில தேவன் இவருதான் அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ண, கொஞ்ச நேரம்னா போய் பேசும்போது அங்ககிட்ட பேசும்போது ஐயா இதர் கிறிஸ்தவளா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா நம்ம எப்படி பேசுனோம்னா அன்போட அவங்களோட நம்ம பேசணும். நம்ம மாறணும், நம்ம பேச்சு மாறணும், நடிக்க மாறணும், பார்வை மாறணும், எண்ணங்கள் எல்லாம் மாறணும். நம்ம அன்பா அவர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன பண்ண, கண்டிப்பா தேவன் ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் அவளை தொடுவார், ஆண்டவர் தொடுவார். அந்த அன்பு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுத்திகரிக்கணும். நம்ம அடுத்தவங்களை போய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருக்கிறோமா, நம்ம ஜெபம் ஆண்டவர் கேட்கிறாரா, நம்மளை சுத்திகரித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம போய் சொல்லும் போது அவங்க கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க. பேதுரு இருந்தார் இல்லையா, பேதுரு ஆண்டவர் மறுதலித்தவள் தானே பேதுரு, சொல்லுங்க. பேதுரு ஆண்டவர் என்ன பண்ணாரு, மறுதலித்தவர் தானே. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணவர் எத்தனை பேர் ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 ஜனம். நீங்க சொல்லணும் எப்படி ஆண்டவர் பேதுரு மறுதலித்தாரு, ஆண்டவரே செபிக்கிறது கூட ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா அப்படிப்பட்டவர் என்ன பண்ணாரு, 3000 ஜனங்களுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணபோது அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? அவர் கூட யார் இருந்தாரு, ஆண்டவர். சரி, பரிசுத்தாவியானவர் அவரோட இருந்தாரு. பரிசுத்தாவியனோட அவரோட இருந்ததுனாலதான் அவங்க எங்க போய் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க எல்லாம் ஜனங்கள் என்ன அப்படியே ரட்சிக்கப்பட்டாங்க. அது போலதான் முதலாவதாக நம்ம சுத்திகரித்துக்கணும், பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கைய மாறணும். மாறும்போது நீ போய் ஜெபிக்கும் போது, நீ பிரசங்கம் பண்ணும் போது அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. நானும் சரியில்லை, நானும் சரியாம இல்லாம போயிட்டு அம்மா நீ இயேசு மன்னிக்கிறாரு, இயேசு ஆசீர்வதிக்கிறார், நீ வா அப்படின்னு சொன்னா உன் வாழ்க்கை இப்படி இருக்குது, நீ ஏன் சரியில்லை எப்படி அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? சரி வர போ, ஒரு நாள் வருவாங்க, 2வது நாள் வருவாங்களா, இந்தம்மா இப்படி இருக்குது, இந்தம்மா வாழ்க்கை இப்படி இருக்குது, எப்படி ஆண்டவர் ரட்சிப்பாரு? இதுதான் சொல்றாரு ஆண்டவர். என்னன்னா உலகத்துக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, தேவ பிள்ளைங்களுக்கும் அடுத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துலயும் மாறணும். அப்படி மாறணும்னா நம்ம என்ன பண்ணணும், தேவன வசனம் படிக்கணும், இன்னொன்னு உபவாசம் நம்ம ஜெபிக்கணும், நம்ம பாவங்களால் அறிக்கை செய்யணும். ஒவ்வொரு காரியங்களும் நம்மள வாயிலிருந்த வர வார்த்தைகளும், நம்ம போற இடம் வர இடம் நம்ம நடக்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணணும்னா கரெக்டா இருக்குதா, நம்ம கரெக்டா இருக்கிறோமா, தேவன் நம்ம ஜெபத்தை கேட்பாரா? நான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது ஒரு குறை இருந்தால் தேவன் நீர் எனக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு. இது உண்மை, நான் பலிபீடத்துல நின்றுட்டு சொல்றேன், உண்மை. அப்படி ஆண்டவர்கிட்ட 3 நாளுக்கு முன்னாடி நான் கேட்டேன், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா நீர் வெளிப்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் எனக்கு என்ன வெளிப்படுத்தினா தெரியுமா? ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவர் கேட்டார், என்னன்னா இந்த குழந்தை நான் அபார்ஷன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார்.
குழந்தை அபார்ஷன் பண்ணிடுறேன், என்னை வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டார். ஒருத்தர் வந்து கேட்டார். அப்போ நான் வேண்டான்னு சொன்னேன். இருந்தாலும் சரி உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்கள் விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க, ஏதோ பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஆண்டவர் அது எனக்கு கண்ணு கேட்டார். நீ என்ன பண்ணிருக்கணும், இது தப்புன்னு சொல்லி நீ வாதாடி இருக்கணும். இது செய்யக்கூடாத நீ வாதாடி இருக்கணும். உன் விருப்பம் அப்படின்னு சொல்லி நீ எப்படி சொல்லலாம்? உண்மைதான், அது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலும் ஆண்டவர் என்கிட்ட எப்போ வெளிப்படுத்துறாரு? 4 நாளுக்கு முன்னாடி வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர்கிட்ட நான் கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். ஆமா ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, கண்ணீரோட நான் ஜெபிச்சேன். அது போலதான் நம்ம என்னன்னா, அது அன்னைக்கு இருந்து நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டாரு, ஞாயிற்றுக்கிழமை நான் இங்கே வேலைக்கு வர மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன் அப்படின்னாரு. கொஞ்ச நாள் வேதனைப்பட்டேன், வேண்டாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி உங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூட எனக்கு அப்படி என்ன தோணுச்சுன்னா, நீ வந்ததும் அவன் அப்படி நீ சொல்லியிருக்கணும். இந்த சின்ன சின்ன காரியங்களெல்லாம் தேவன் வெளிப்படுத்துறாரம்மா, பேசுறாரம்மா தேவனு. அப்பதான் எனக்கு புரியுது, இனிமே நம்ம என்ன பண்ணணும், வந்தாலும் சரி வரலன்னு சரி, ஆமா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், சொல்லிடணும். மாங்காவுக்கு மொசி பூசுறாங்களா, அது என்ன சொல்லுவாங்களா, அது என்னது, அந்த மொசி பூசுற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்கணும், நம்ம சபை இப்படிதான் இருக்கணும், நம்ம இப்படிதான் இருப்போம். ஆமா இப்படிதான் நீங்க வரணும், சண்டே இது பண்ணணும், இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம், இது செய்யக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், கண்டிஷனா சொல்லணும் அப்படின்றத நான் நினைச்சுக்கினேன். ஹல்லேலூயா. அது போலதான் சின்ன சின்ன காரியங்களை கூட தேவன் என்ன பண்ணாரு, அப்படியே பாருங்க. இப்போ அது நடந்தது 1 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனா 2 நாளுக்கு முன்னாடி இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்துறாரு தெரியுமா. 2 நாளுக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது நடந்து. ஆனா இப்போ எனக்கு வெளிப்படுத்துறாரு. அது எப்படி இருக்கும்? அப்போ நம்ம கேட்கும் போது தானே அது வெளிப்படுத்துறாரு. ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது குறை இருந்தா வெளிப்படுத்துங்கன்னு சொல்லும் போது தானே வெளிப்படுத்துறாரு. அதே போல நீங்களும் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க நல்ல அபிஷேகத்துல ஜெபிச்சு நீங்க காலையில எழுந்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது குறை இருக்கிறதா, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் என்கிட்ட இருக்கிறதா நீ வெளிப்படுத்துங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்கும் போது கண்டிப்பா வெளிப்படுத்துவார். கண்டிப்பா 100% நான் சொல்றேன் பாருங்க. காலையில நீங்க அபிஷேகத்துல நல்ல ஜெபிச்சு, உபாசம் கூட வேண்டாம், காலையில நீங்க, நான் 4 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும் போது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற குறைகள் எல்லாம் தேவன் என்ன பண்ணாரு, உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாரு. அப்போ நீ என்ன பண்ண, அதை மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதை செய்யாதபடி, தேவனே நீர் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேவன் என்ன பண்ணாரு, உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆனா தேவன் வசனத்தை சொல்லியிருக்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படி நடக்கும் போது கண்டிப்பா நடக்கும். எல்லா அற்புதங்களும் தேவன் செய்யறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள் இப்ப கூட நீங்க என்ன பண்ண, மன்னிப்பு கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. இனிமே நான் ஏதோ செஞ்சு தெரியாம செய்துட்டேன், ஆண்டவரே நீர் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு மறுபடியும் அதை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். அதே போலதான் இன்னொரு வசனத்தை 4வது நம்ம பார்க்கும்போது, அதே லூக்கா பாருங்க, ரோமர் 15:19 வாசிப்பா. ரோமர் 15:19 வாசிங்க. இப்படி எருசலேம் துவங்கி சுற்றிலும் இவ்விருக்கம் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கிக்கிறேன் என்றார். எருசலேம் துவங்கி சுற்றிலும் இவ்விருக்கம் தேசம் எங்கும் போய் அவர் என்ன பண்ண, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, பவுல் சொல்லிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் தேவனுக்கு என்ன பண்ண, நம்ம அதே மத்தாயு 9:35 வாசிங்க. மத்தேயு 9:35 வாசிங்க. 9:35 மத்தேயு. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும்
சகல நோய்களையும் நீக்கி ஆ. அவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமென் ஆமென். அவர் என்ன பண்ணி இயேசு கிறிஸ்து எல்லா கிராமங்கள போய் யார் யார் வியாதியோட இருக்கிறாங்களோ, கண்ணீரோட, கஷ்டத்தோட, அசுத்தாவிகளோட இருந்தாரோ அதெல்லாம் நீக்கி அவர் என்ன பண்ணார், சொஸ்தமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, ரட்சிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை எடுத்து எழுதிக்கோங்க, வீட்டை போய் படிங்க. லூக்கா 8வது அதிகாரம் 1வது வசனம், 9வது வசனம், 6வது வசனம். லூக்கா 8வது அதிகாரம் 1வது வசனம், 9வது வசனம், 6வது வசனம். வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. 5வதாக நம்ம பார்க்குறோம். 5வதாக அதே ரோமர் 15:21 வாசிங்க. ரோமர் 15:21. ரோமர் 15:21. நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். எந்த இடத்துல நாடுகிறாரா? கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லப்படாத இடங்களிலும். நம்ம என்ன பண்றோம், தெரிஞ்சவங்க வீடுகளுக்கே போய் கிறிஸ்துவ ரட்சிப்பு வந்திருக்கிற வீடுகளவே போய் நம்ம சுவிசேஷம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அது அப்படியே ஆண்டவர் சொல்லல. அவர் என்ன பண்றாருன்னா, கிறிஸ்துவத்தை அறியாதபடி நாடுகின்றவர் அந்த எங்கெங்க இருக்கிறாங்களோ கிறிஸ்துவ அறியாதவங்களோ அந்த இடங்கள போய் நம்ம என்ன பண்றோம், இயேசு கிறிஸ்துவ பத்தி நம்ம சுவிசேஷம் சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, யார் யார் கிறிஸ்தவங்களை அறியாம எத்தனோ பேர் வியாதியோட இருக்கிறாங்க, கஷ்டத்தோட இருப்பாங்க, ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்லோட இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை பத்தி போய் நம்ம சொல்லணும். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அந்த ஆத்மாக்களை ரட்சிக்கப்படும் போது பரலோக ராஜ்யம் சந்தோஷப்பட ஒண்ணு. 2வதாக உங்க குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆத்மா நீ கூட்டிட்டு வந்து பரலோக ராஜ்யமே சந்தோஷப்படுமா? அல்லேலூயா. அதே போல கிறிஸ்துவ எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, எங்க ஆண்டவரே கிராமங்கள்ல சபைகள் இல்லாம இருக்கிறதோ, கிராமங்கள்ல சபை இல்லாம கிறிஸ்து யாரையும் தெரியாம இருக்கிறாங்களோ அந்த இடங்கள்ல நான் கிராமங்கள் அந்த மாதிரி கிராமங்கள்ல போய் நான் சபை கட்டி அப்படிப்பட்ட ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரணும்னு தான் என்னோட ஆசை. நேத்து கூட நான் சொன்னேன், அப்படிப்பட்ட கிராமங்கள் இருந்தா சொல்லுங்க. அங்க என்ன பண்ணலாம், கிறிஸ்து யாருன்னே கூட அவங்களுக்கு தெரியாது அது கிராமங்கள்ல. அப்படிப்பட்ட கிராமங்களை போய் ஒரு சபை கட்டி அவங்க என்ன பண்ண அந்த ஜனங்களுக்கெல்லாம் சொல்லும் போது கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, 100 பேர்ல ஒரு 25 பேராவது தேவன் ஏற்றுக்கொடுவாங்க. எனக்கு விசுவாசம் இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுக்கிட்ட அதுதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி கிராமங்களை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அது கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்களை பாவம் வித்தியாசம் இதுக்கு தெரியாம இருக்கிற ஜனங்கள், அவங்களுக்கு ஏசு உண்மையில தேவன் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் பேர் அப்படியே ஏத்துக்குவாங்க, கொஞ்சம் பேர் இது பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க, ஏத்துக்குவாங்க. இப்போ ஒரு வியாதி இருக்கு, ஒரு அசுத்தாவி இருக்குது, அது காரியங்களை நம்ம ஜெபிக்கும் போது அது நீங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு அப்படி நம்புவாங்க தேவனை. ஒரு அற்புதம் நடந்தாலே போதும் அப்படி நம்புவாங்க. அப்படிப்பட்ட கிராமங்கள்ல சத்தியம் தெரியாம இருக்கிற கிராமங்கள்ல நம்ம போய் என்ன பண்ண, சுவிசேஷம் சொல்லணுமா? அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாம இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷம் சொல்லுமா? அதான் அவர் சொல்றாரு பாருங்க, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவே சுவிசேஷத்தையே பூரணமாய் பிரசங்கிக்கின்றேன். அதே போல 5வது சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகின்றேன் என்றார் சொல்லுகிறார். அதே போல 6வது நீங்க பாத்தீங்கன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் 28-29 வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 28-29 வாசிங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிற்கும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து வந்தோம். எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எங்களுக்குள்ள வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். சுவிசேஷம்ன்றது சும்மா கிடையாது. என்ன பண்ண, நம்ம போராடி ஒரு ஆத்மா ஒரு ரட்சிப்புக்குள்ள நடக்கணும்னா போராடி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அவங்க வீடுகளில் போய் உபாசம் இருந்து ஆதரவு நீ பார்த்தேன்னா ஒவ்வொரு வீட்டில் போய் 3 நாள் 4 நாள் உபாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க வீட்டில் அற்புதங்கள் நடக்கிறவரன் ஜெபம் நிறுத்த மாட்டேன். சரிங்களா? ஒரு ஆத்மாவும் போராடி தான் பிடிச்சிருக்கிறோம். சரிங்களா?
அது போலதான் ஒரு ஆத்மா ரட்சிப்புலோக வரணும்னா நீ சும்மா போயிட்டு அம்மா நாளைக்கு சர்ச்சுக்கு வாம்மா, இயேசு கிறிஸ்து உனக்கு நல்ல செய்தாரம்மா வரமாட்டாரு. நீ என்ன பண்ணணும்? போராடணும் அவங்களுக்காக, ராத்திரி பகலு போராடணும் அவங்களுக்காக, ஜெபம் பண்ணணும். அவங்க வீட்டுல போய் நீ ஜெபம் பண்ணணும். அவங்க வீட்டுல ஒரு அற்புதங்கள் நடக்கணும். அற்புதங்களும் அதிசயங்களை பார்த்தாதான் ரட்சிக்கப்படுறாங்க ஜனங்க. ஹல்லேலூயா. அப்ப அதனால நீங்க போய் அங்க ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கணும். அவங்க நம்பணும். இவங்க வந்தாங்க, வந்து ஜெபம் பண்ணாங்க, இந்த காரியம் எங்க வீட்டுல விடுதலை கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவங்க நம்பும் போதுதான் அவங்கள என்ன பண்ண தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. அதே போல போராடணும். ஊழியத்துல சும்மா கிடையாது. ஒவ்வொரு ஊழியம் செய்யணும்னா, ஒவ்வொரு பாஸ்டர் மீட்டிங் நடத்தினான்னு வச்சுக்கோ, நீங்க என்ன பண்ணணும்? சும்மா பாஸ்டர்கள் எல்லாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்ல வந்துடுவாங்களா? ஒரு போராட்டம். யாருக்கிட்ட? சைத்தானுக்கிட்ட ஒரு போராட்டம். போராடினவனுக்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த தடைகளை வரும், பலகீனங்களை வரும், சோறுகளை வரும், ஏதாவது ஒரு மனஸ்தாபங்களை வரும். அதனால நம்ம இப்பிருந்து நான் ஜெபம் பண்ணி அதனாலதான் இப்போ 14ஆம் தேதிக்கெல்லாம் இப்ப நம்ம ஜெபம் பண்றது எதுக்கு? 30ஆம் தேதிக்கெல்லாம் இப்ப இருந்து எதுக்கு நம்ம ஜெபம் பண்றோம்? ஒரு போராட்டம். யார் மேல போராட்டம்? சைத்தான மேல போராட்டம் நம்மளுக்கு. அல்லேலூயா. இப்ப இருந்து நம்ம போராடி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த நாள்ல என்ன பண்றாருன்னா ஒளிகள் எல்லாம் நம்மளுக்கு திறந்து நல்லபடியா கொண்டு வந்து நம்மளுக்கு நடத்தி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு இப்ப பாத்தீங்கன்னா எல்லா சபைகளை இயேசு அற்புதர் சுசேஷ சபை விராட் நகர்ல இருக்கிற அந்த சபையில அங்கேதான் ரொம்ப நல்லா இருந்தது. ஜனங்களை வந்தாங்க, நல்ல ஆகாரம் கிடைச்சது, நல்லா ஜெபம் பண்ணோம். அந்த காரணம் என்ன? நமக்கு அந்த காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஜெபிச்சதுனாலதான் தேவன் அன்னைக்கு என்ன பண்ண எல்லா காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்தார். அதனால இப்பிருந்து நம்ம என்ன பண்ணணும்? செத்துருன்னு கட்டி நம்ம ஜெபிக்கும் போது அந்நாளைக்கு நமக்கு விடுதலை கிடைக்கும். அதனாலதான் இப்பிருந்து நீங்க ஜெபிங்க அப்படின்னு சொல்றது. ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வர்றவங்க யாரும் வெறுமையா போக கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லாரும் சொல்றாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. சரிங்களா? அந்த பாஸ்டர் சொல்றாரு, ಸಿಸ್ಟರ್ ಎಲ್ಲೋದರೂ ನಿಮ್ಮ ಸಭೆನೇ ಹೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲೋದರೂ ನಿಮ್ಮ ಸಭೆ ಮೇಲೆ ಹೇಳ್ತಾರೆ, ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿತ್ತಂತೆ, ಅಲ್ಲಿ ಊಟ ಚೆನ್ನಾಗಿತ್ತಂತೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತಂತೆ அப்படின்னு. அது ஏன்னா எனக்கு உண்மைதான் ஒரு பக்கம் பெருமையா இருக்குது. நம்ம சபை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த சபை கொடுத்திருக்கிற விசுவாசிகளும் அவங்களை என்ன பண்ணணும்? ವಿಶ್ವಾಸಿಗಳು ಒಳ್ಳೆಯವರು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಮೆಸೇಜ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. அன்னைக்கு காலையில தான் எனக்கு என்ன விடுதலை சொல்லணும்னா உடம்பு சரியில்லாம இருந்தது. மெசேஜ் எனக்கு கொடுத்துட்டாங்க. எழு முடியல என்னால. ஒரு வாசனம் கூட ஆண்டவர்கிட்ட நான் கேட்கிறேன், ஆண்டவர் கொடுக்கவும் இல்லை எனக்கு. என்ன பண்றது ஆண்டவரே? எனக்கு பாருங்க இன்னும் ஒரு 3 மணி நேரம் தான் இருக்கு சப்பா, நான் என்ன செய்யறது, எப்படி பேசுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்தாரு. அந்த வசனத்தை எடுத்துட்டு நான் எப்படி பேசினேன் எனக்கே தெரியாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? நல்லா இருக்குன்றாங்க. தேவனுக்கு கிருபை அதெல்லாம். ஹல்லேலூயா. அதனால அதெல்லாம் நமக்கு அந்த பெருமை வேண்டாம், அது இது வேண்டாம். எல்லாம் தேவனுக்கு தான் அந்த மகிமை எல்லாம். தேவனுக்கு அது யார் எப்படி சொன்னாலும், இப்ப நேத்து கூட யாரோ போன் பண்ணி சொன்னாங்க, தேவனுக்கு தான் மகிமை, எனக்கு அந்த மகிமை கிடையாது, எனக்கு அந்த தகுதி கிடையாது, தேவனுக்கு தான் மகிமை. அல்லேலூயா. அதே போலதான் இப்ப 6வது பார்த்தோமா, 7வது பாருப்பா. 7வது பாத்தீங்கன்னா அதே 2 கொரிந்தியர் 2:17 பாருங்க. பவுல் என்ன சொல்றாரு பார்க்கலாம். 2 அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை நாம் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் பாருங்க. அநேகர் போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். இது ரொம்ப நம்மளுக்கு முக்கியங்க. என்னன்னா இருக்கிற மாதிரி நம்ம பேசிட்டு போனோமா, கதை பேசுறது, கூட்டி பேசுறது, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதா? செய்யக்கூடாது. அதில் அநேகரை போல, அநேகர்னா அப்போ நிறைய பேர் இருந்திருக்கலாம். அநேகரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமலும் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள அவருக்குள்ள என்ன பண்றோம்? தேவ சந்நிதியில நம்ம என்ன பண்ண, தேவனோட பரிசுத்த ஆவியில நிரம்பி நம்ம பேசுறவங்கள உண்மைன்னா உண்மை, இல்லைன்னா இல்லை. அதுதான் ஆண்டவர் கூட எப்படிதான் சொல்லி இருக்கிறாரு. ஆமா நாமா, இல்லைன்னா இல்லை. அப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? தேவ வசனங்கள் நாம பேசுறோமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தேவன். அதே போல 8வது பாருங்க, 4:19 வாசிங்க. 8:4:19 கலாத்தியர் 4:19 வாசிங்க. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் வருமளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க யார் சொல்றாரு? இது பவுல் சொல்றாரு. பாருங்க, சிறு பிள்ளைக்கு யாரு? உங்களை என்ன பண்ண, பெரியவங்களை சொல்றாரா? 60 வயசு ஆயிடுச்சு, நீ பெரியவுள்ள
அப்படின்னு சொல்றாரா? வயசானவளேன்னு சொல்றாரா? என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்குள்ளே ஒவ்வொருத்தரும் சிறிய பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்களை தான். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க. நம்ம எல்லாம் என்னன்னா கிறிஸ்துவோட வாழ்க்கை இதுல பார்வையில நம்ம எல்லாம் யாருன்னா சின்ன பிள்ளைங்களை தான். நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படிதான் அவர் நினைக்கிறார். பவுல் அப்படிதான் சொல்றாரு. அல்லேலூயா. அது போலதான் நம்மளை எப்படி ஒரு வர்ணிச்சு எழுதுறாரு பாத்தீங்களா? ஏன்னா சின்ன பிள்ளை எது மண்ணு அவன் செஞ்சிடுவான், ஏமாந்துடுவான், உளுந்துடுவான், இதோட மண்ணு. அப்படிதான் தேவன் நம்மள இருக்கு. அதனாலதான் தேவன் என்ன பண்ண, நம்மள பாவம் செஞ்சாலும் மன்னிச்சுட்டே போற காரணம் அதுதான். ஆனா இப்போ இன்னும் பாவம் செஞ்சுட்டு இருந்தா கடைசி காலம் வந்துச்சு. இப்போ வேதத்துல சொல்லியிருக்கிற தேவனை சொல்லியிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. இனிமே நம்ம என்ன பண்ண, சிறு பிள்ளைன்னு சொல்ல மாட்டாரு. இனிமே என்ன சொல்லுவாரு? பெரு பிள்ளைன்னு தான் சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்படி சொல்றாரு. என்ன வேற வார்த்தை கூட சொல்லிடுவாரு. அல்லேலூயா. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா சிறிய புள்ளிகளே அப்படின்னு சொல்லியிருக்கிறார், போல் சொல்லியிருக்கிறார். அது போல சிறிய புள்ளிகளை போல நம்ம என்ன பண்ண, இன்னொரு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பால் கொடுக்குற குழந்தைகளை போல நீங்க இருக்காதீங்க. நீங்க இந்த கடைசி காலத்துல எப்படி இருக்க, ஆகாரம் சாப்பிட்ற குழந்தைகள் போல நீங்க இருங்க. அப்ப இங்க பவுல் சிறு புள்ளைன்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, நீ ஆகாரம் சாப்பிட்ற புள்ளியை போல நீ என்ன பண்ண, புத்தியோட நடந்து போன்றாரு. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. போதும். அல்லேலூயா. ஆமா. ஒன்பதாவது பார்க்குறோம். ரோமர் 9வது அதிகாரம் 1வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. ரோமர் 9:1. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாளாகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவென்று சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனோ. அல்லேலூயா. சபிக்கப்பட்டவனாக பாருங்க, அவர் சொல்றாரு, நானே கிறிஸ்துவென்று சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேனோ. அதுதான், நானே கிறிஸ்துவன் என்று சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேனோ அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. அதே போல நீங்க பார்க்கும்போது, நம்ம வேதத்துல பார்க்கும்போது நிறைய பேர் ஒப்பு கொடுத்திருக்காங்க. என்னென்ன, ஆண்டவரே நான் பாவி. நம்ம இப்ப என்ன பண்றோம், நம்ம ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா, ஆண்டவரே நான் பாவி, நான் துரோகி, சுவாமி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தது போல, அதே போல நீங்க பார்க்கும்போது பார்வோன் கூட ஒப்பு கொடுத்திருக்காரு. பார்வோன் ராஜா யார் தெரியுமா? எகிப்து தேசத்துல இருந்தவர். எகிப்து தேசத்துல இஸ்ராயேல் ஜனங்கள் எல்லாம் வேதனைப்படுத்தினவர். அவரு கூட என்ன பண்ணாரு, மன்னிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது போல தான் பவுல் சொல்றாரு, நான் என்ன பண்றேன். அந்த வசனம் இன்னொரு வாட்டி வாசிக்கணும். இன்னொரு வாட்டி அந்த வசனம் வாசிப்பா. எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. மனவேதனை உண்டாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேன். ஆமென். அதே போலதான் பார்வன் சொல்றாரு, உண்மையில தேவன் யாருன்னு தெரியாம இந்த இஸ்ராயேல் ஜனங்கள் எல்லாம் துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்கள என்ன பண்ண பின்தொடர்ந்து போனோம். அவர் என்ன பண்ணாரு, என் ஜனமெல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, ஃபர்ஸ்ட் தெரியாம போயிடுது. ஆனா தேவன் ஆண்டவர் செய்த அற்புதங்களெல்லாம் பார்த்து, தேவனே இப்படிப்பட்ட தேவனே எனக்கு தெரியாம போச்சு, தேவனே உன் ஜனங்களெல்லாம் நான் வேதனைப்படுத்தினேனே, துன்பப்படுத்தினேனே, துக்கப்படுத்தினேனே, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் ராஜா, அதே போல பீலோயாமு, ஆகானு, சவுலு, தாவீது, இவங்க எல்லாம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறவங்க.
அல்லேலூயா. அதே போலதான் நம்ம கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களுக்கு தெரியாம இப்படி பேசினேன், இப்படி நினைச்சேன் கர்த்தாவே, சுவிசேஷம் சொல்லாம இருந்தேன், சுவார்த்தை சாராம இருந்தேன் ஆண்டவரே, உங்க நீர் கொடுத்த வேலை உங்களுக்கு செய்யாம உங்களுக்கு உண்மையா இல்லாம இருந்தேன், தேவனே நீர் எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி தேவன பாதத்துல நம்ம மன்னிப்பு கேட்கிறவங்களாக இருக்கணும். அல்லேலூயா. அதே போல பத்தாவதாக ரோமர் 10:1 வாசிங்க. ரோமர் 10:1 வாசிங்க. சகோதரரே, ஆ. இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் இஸ்ராவேல் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அவர் நோக்கம் என்னன்னா இஸ்ராவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். இஸ்ராவேல் ஜனங்களை யாருன்னா நம்ம தான். ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மளை ரட்சிக்கப்படணும். ஒரு ஆத்மா கூட வீணாய் போக கூடாது, ரட்சிக்கப்படணும் அப்படின்றது அவங்க விருப்பம். இப்ப நம்ம இத்தனை பேர் நம்ம இங்க இருக்கிறோம்னா ஒரு ஆத்மா கூட வீணாய் போக கூடாதுன்றது அவர் நோக்கம். அவங்க எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும், நல்ல ஆஸ்தி அந்தஸ்தோட நம்ம ஒரு பிரச்சனை இல்லாம நம்ம நல்லா இருக்கணுன்றது தான் அவர் நோக்கம். இஸ்ராவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறதே அவர் விருப்பமா. அதே போலதான் நம்மளை ஆசீர்வதிக்கணும்ன்றது அவர் விருப்பம். நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவர் விரும்புறாரு. ஆனாலும் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம சத்துருவுக்கு இடம் கொடுக்கறதுனாலே தான் நமக்கு என்ன பாடுகளை வருது. அதே போல இன்னொன்னு, தேவனு கூட சோதிக்கிறார். நான் சத்துருவேன்னு சொல்ல மாட்டேன், தேவனு கூட நம்மளை சோதிக்கிறார். ஏன்னா நம்ம விசுவாசத்தை அவரை பார்க்கிறார். இவ்வளவு சோதனைகளை வரும்போது தூஷிக்கிறாளா ஓடி போறாளா இருக்கிறாரான்னு கூட தேவன் பார்க்கிறார். அதே யோபுன்னு என்ன பண்றாரு, தேவன் சோதித்தாரு, ஆனா அவர் என்ன பண்றாரு, அவர் சோர்ந்து போகல. ஹல்லேலூயா. தேவனு கொடுத்தார், தேவன் எடுத்துக்கொண்டார், தேவநாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், ஒரு யோபு இது பண்ணார். அதே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ, ஒரு உடம்பு சரியில்லாம இருக்கும்போதோ, தேவன் என்ன சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தேவனை நினைக்கிறதும் இல்லை, சபைக்கு வரதும் இல்லை, நம்ம விசுவாசம் எங்கேயோ போயிடுது. நேற்று காலையில பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு முடியாம இருந்தது. அப்போ நான் பார்க்கும்போது அவர் திடீர்னு ஃபோன் பண்ணிட்டு, அம்மா நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஃபோன் பண்ணார். நேற்று நான் என்ன பண்ணேன், சரி வந்தேன். வரதுக்கு முன்னாடி ரொம்ப பலவீனம் சோர்வாக இருந்தது. அப்போ எங்கள் வீட்டில் சொன்னாங்க, ஒரே தடை எங்கள் வீட்டில், போவாத உடம்பு இப்படி வச்சுட்டு போகக்கூடாதுன்னு. அதை நான் நினச்சேன், இது பிசாசுகள் இப்படி தடை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். நான் திட்டிக்கினேன். சரியா, நான் சொன்னேன், என்னை தடை பண்ணாதீங்க, நான் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும், என் தடை பண்ணாதீங்க, ஃபஸ்ட்டு என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விட்றீங்களா இல்லை நான் பஸ்லாவே போட்டோமா அப்படின்னு சொல்லி நான் கேட்கும்போது, அப்போ எங்கள் பேரனை காரில் விட்டுட்டு போனான். ஹல்லேலூயா. அதனால என்னன்னா, இந்த தடைகள் எல்லாம் கண்டிப்பாக பிசாசு யார் மூலம், பிள்ளைங்களுக்கு மூலமா, பிள்ளைங்களை மூலமா, மருமகங்கள் மூலமா சத்துரு தடை கொண்டு வருவான். ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன் பாருங்க, தடைகள் எல்லாம் இன்னைக்கு இந்த யார் மூலமாவது ஜபத்துக்கு வரும்போது யார் தடை வர்றதோ பிசாசு அவங்க கொண்டு வந்து தடை பண்ணுது. ஆனா அந்த தடைகள் எல்லாம் நீக்கி வரும்போது தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நேற்று பார்த்தீங்கன்னா 8 மணிக்கெல்லாம் வீடு விட்டுட்டேன். தடைனா தடை. ஒரு 5 முட்டை வேக வச்சுட்டு இதில் போட்டுட்டா, உப்புமா செஞ்சு வச்சுட்டா எங்கள் பொண்ணு, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி, நான் இல்லை சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால எடுத்து பேக்கில் வச்சு காரில் வச்சு கொடுத்தான்னுட்டா. சரியா, அதனால தடை வந்தது. தடை மீறி நான் வந்தேன். எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா, நேற்று ஜபனை எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா, எத்தனை பாசங்கள் நான் சந்திச்சே தெரியுமா. இதெல்லாம் நான் வீட்டில் இருந்தால் கிடைச்சிருக்குமா, எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குமா, இல்லையே. அதனால இதை நம்ம தடை வரும்போது அது என்ன நடந்தாலும் சரி வந்துடணும். நாம் அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு உடம்பு சரியில்லைன்னா அன்றைக்கி லீவ் போட்டுடுவோம், சபைக்கு வர மாட்டோம், வேலைக்கு போவோம். ஏன்னா காசு போயிடுது, அன்றைக்கி வேலைக்கு போவோம் உடம்பு சரியில்லைனாலும். ஆனால் சபைக்கு வரணுன்னா லீவ் போட்டுடுறோம், வரமாட்டோம். ஏன்னா யார் அவளை 3 மணி நேரம் அங்கே போய் நிற்கணும் யார் அப்படின்னு, இல்லைன்னா லேட்டாக வருது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு இது தெரியுமா. ஆனால் ஆண்டவர் கரெக்டாக நம்ம இருக்கும்போது தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா. அது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகணும், நேரமாக போகணும், ஆண்டவர் கொடுக்குற அந்த வார்த்தை, அந்த மண்ணை நான் சாப்பிடணும், அந்த பலன் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வாஞ்சியோட நீங்கள் வேகமாக வரும்போது உங்களுக்கு என்ன பாருங்க, இப்போ இருக்கிற பலவீனமும் நீ வீட்டுக்கு போகும்போது இருக்காது உங்களுக்கு. நீங்கள் ஒரு காரியம் கூட நான் கவனிச்சிருக்கலாம், என்ன போன வாரமோ அதுக்கு முன்னே வாரமோ தலை சுற்றிச்சு விழுந்துட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், இங்கே வந்து இதெல்லாம் அப்படியே சுற்றுது. இங்கே உக்காந்துட்டு இவங்க பாடுறது பார்த்தா ஏதோ அழுற மாதிரி இருந்தது எனக்கு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவரே, நான் எழும்பணும், எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லிட்டு எலும்பி வந்து நிற்கும் போது கூட சுற்றிச்சு. ஆனாலும் தேவன்கிட்ட சொன்னேன், இந்த ராபோஜன் இருக்கு, ஃபர்ஸ்ட் வீக் ராபோஜனம், ஜனங்களெல்லாம் ஆயுதத்தோட வந்திருக்கிறாங்க, ஜனங்களை ஆண்டவரே யார் முன்னாடி வெக்கப்பட்டு போகக்கூடாது, நீர் உன் மகளுக்கு நீர் இப்போ பலன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நின்று. எப்படி நடந்தது எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க எப்படி நடந்தது.
அந்த பலன் யார் கொடுத்தாங்க? நான் வீட்டிலவே அந்த படுத்துட்டு இருந்தா வந்திருக்குமா? ராபோஜனம் வந்து எல்லாம் இங்கே இருக்குது. அப்போ கூட ஒரு சகோதரர் சொன்னார், ஆண்டி நீங்கள் என்ன பண்ணுங்க, படுத்துக்கோங்க, வந்து ராபோஜனம் கொடுக்கும்போது வந்து ஒரு சின்னது ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு வந்துடுங்க. நான் உயிரோடு இருக்கும்போது அந்த மாதிரி நடக்கூடாது, எனக்கு நீ பலனை கொடுக்கறதா ஆகணும், கொடுத்ததா ஆகணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஆனால் அன்னைக்கு எப்படி நடத்தினார் ஆண்டவர் பற்றியா? சரி, மறுபடியும் என்ன பண்ணேன், கீழே இறங்குனேன். கீழே இறங்கினா மறுபடியும் அப்படியே சுற்றுது. வீட்டுக்கு போனேன் வாங்கி, அதுக்கப்புறம் அப்படியே அப்போல போனேன். சரிங்களா? எதுக்கு நான் இது சொல்றேன், நான் எக்ஸாம்பிள், இங்க வந்து நிற்கும் போது எவ்வளவு பலன் இருந்தது. இங்க வந்து அதே போல நீங்க இங்க வந்து பலவீனமா இருக்கிறீங்க, வீட்டுல எழுவே முடியாது, ரொம்ப சீரியஸா இருப்பீங்க, என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு நீங்க மறுபடியும் வீட்டுக்கு போங்களேன், எவ்வளவு ஒரு பலன், உங்களை எல்லா தடையெல்லாம் நீங்க போயிடும். அல்லேலூயா. பாருங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், அங்கெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, நல்லபடியா எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எல்லாம் நார்மலா பண்ணாங்க, எமர்ஜென்சில போட்டாங்க. ஆனா கை காலெல்லாம் மறுத்து போச்சு, எனக்கு கை கால் இப்படி கில்னா கூட தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. ஆனா அங்கே போனேன், 2 குளுக்கோஸ் போட்டாங்க. நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன எடுத்தீங்கன்னா நான் ஊழி செய்ய முடியாது. செத்தவனுங்களுக்கு துதிக்க மாட்டாங்க, உயிரோட இருக்கிறவங்கள தான் துதிக்க முடியும். உயிர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு துதிப்பேன், ஆத்மக்களை ஆதாயப்படுத்துவேன், இல்லை எடுத்துக்கோ அப்படிதான் ஜெபிச்சுட்டு போனேன். இல்லை, தேவன் நல்லபடியாக நடத்தினாரு, நல்லபடியாக கொண்டு வந்தார். ஏன்னா கொஞ்சம் பணம் செலவாச்சு, பரவாயில்லை, தேவனுக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நான் 6 மாசமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு என் பிள்ளைங்க தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தாங்க, ஆனால் போக முடியல. அது ஒரு நேரம் வந்துச்சு, என்னமோ போனேன். ஆண்டவர் என்ன பண்ணார், வெளிப்படுத்தினாரு, சுகம் கொடுத்தாரு. அல்லேலூயா. அது போல தான் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, எந்த ஒரு தடை வந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபைக்கு வராமல் இருக்கக்கூடாது. இன்னொன்று, எந்த காரியங்கள் இருந்தாலும் ஜபம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஜபம் பண்ணணும், வேத வசனம் வாசிக்கணும். மெயினா அது என்ன நடந்தாலும் சரி, அந்த நேரம் நீங்க கொடுத்துடுங்க தேவனுக்கு, ஜெபம் பண்ணிடுங்க, பைபிளை வாசிச்சிடுங்க. அன்னைக்கு நாள் முழுவதும் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்க்கை. அந்த நேரம் மட்டும் கரெக்டா 4 மணிக்கா 5 மணிக்கா நீங்க எவ்வளவு டைம் வச்சிருக்கீங்களோ அந்த நேரத்துல கரெக்டா எழுப்பி உக்காந்துடுங்க. இவன் எனக்கு டைம் ஆச்சு, நான் என்ன பண்றது தெரியுமா, சும்மா அப்படி இப்படி இது பண்ணிட்டு வந்து உக்காந்துடுவேன். கை கால் கூட கழுவுறதுக்கு எனக்கு நேரம் இருக்காது. ஏன்னா ஜெபம் போயிடும், நேரம் ஆயிடும், டைம் போயிடும். அந்த நேரம் கரெக்டாக தேவனுக்கு நான் கொடுக்கணும். ஆண்டவரை நீ பார்த்துக்கோ, நான் சும்மா கை காலை சும்மா இப்படி தண்ணி போட்டுட்டு போய் உக்காந்துடுவேன். அதுக்கப்புறம் ஆனக்கப்புறம் தான் நான் போய் என்ன பண்ணேன், பொல்லு தேய்ப்பு நீட்டாக. ஆனால் நீங்கள் அப்படி செய்யாதீங்க, எனக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் அப்படி செய்யாதீங்க, நீங்கள் நீட்டாக போய் உக்காருங்க, சரிங்களா? அதுபோல் என்னென்னா அந்த நேரம் என்ன பண்ணணும், நம்ம தேவனுக்கு கொடுக்கணும். அந்த நேரத்தில் தேவன் காத்துட்டு இருப்பாரா? அப்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன். நேரம்னா நேரம், டைம் டு டைம். இந்த டைம் நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த நேரத்தில் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உங்கள் பேர் சொல்லி ஆண்டவர் அளிக்கிறார் உங்களை. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது? இல்லை யார் மூலமாவது பேசுகிற மாதிரி வரும், ஒரு சத்தம் வரும் அந்த நேரத்தில், சரிங்களா? அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த நேரம் தாண்டிச்சுன்னா இது காரியங்களை நடக்கும். அந்த மாதிரி கரெக்டாக டைமுக்கு பாருங்கள். காலையில் 4 மணி 4 மணிக்கு நான் உக்காரனேன்னா 7 மணி 8 மணி வரை நான் என்ன பண்ணுறது, எழும்ப மாட்டேன். ஆண்டவர்கிட்ட துதிச்சுட்டு பாட்டை பாடிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சுட்டு அதெல்லாம் முடிகிற வரை நான் என்ன பண்ணுறது, எழும்புறது இல்லை. எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் எழும்புவேன். அப்போ கூட எனக்கு டைம் பத்தாது, இருந்தாலும் எனக்கு என்னென்ன இடுப்பு வலிக்கும் அது வலிக்கும் அப்படின்றனால எழும்பிடுறேன். ஒரு நாள் மறுபடி போய் உட்காரு, ஒரு நாள் என்ன பண்ணுறது, உட்காரதில்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் உட்காரு. இது போல் தேவனுக்கு நம்ம டைம் கொடுக்கும்போது, தேவனை துதிச்சு கொண்டிருக்கும் போது, அவர் இன்னொன்று இது அந்நிய பாஷையில் நம்ம பேசி கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக என்ன ஆகுதுன்னா பரிசுத்த ஆவியார் நம்மளை விட்டு வெளிக்கவே மாட்டார். முந்தா நேற்று ஒரு வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன். அன்றைக்கி என்ன பண்ணேன், ஒரு இடத்துக்கு போகணும், போயிட்டு வந்துட்டு ஒரு ஜபம் இருந்தது. அந்த ஜபத்தை உக்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். வேதத்தை நான் தியானிச்சுட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கிறேன். அன்றைக்கி என்ன பண்ணேன்னா எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு, என்னை நடத்தினார். எப்படின்றீங்களா? அது என்ன, அன்றைக்கி எங்கள் அம்மாவும் கூட பார்க்கறதுக்கு போனேன். அவங்க இதுவோ பேசுகிறாங்க, ஆனால் என் வாயில் ஒரு வார்த்தை கூட ஆமாம் இல்லை இதுதான் எனக்கு வந்தது. ஒரு எக்ஸ்ட்ரா பேச்சு கூட பேசுறதுக்கு எனக்கு என்ன பண்ணல, பரிசுத்த ஆவியானவர் என் வாய் தொடுக்கலை. அதனால தான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கும்போது எது பேசணும் எது பேசக்கூடாது, எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு ஒரு காரியங்களும் தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். இன்னொரு காரியம், நம்மளுக்கு ஒரு பலனும் ஒரு சமாதானம் ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும்.
அதை நான் நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கிறேன் தேவனுக்கு பாதத்துல. பரிசுத்தாவின் அந்நிய பாஷையாவே நான் பேசி ஜெபம் பண்ணி வேதத்தை வாசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு சமாதானம் உள்ளத்துல இருக்கும், ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உள்ளத்துல இருக்கும், துக்கமும் இருக்கும் தான். ஏன்னா என்ன துக்கம்னா ஆவிக்குரிய துக்கம் இருக்கும். இது உலக பிரகாரமான துக்கம் இல்லை, ஆவிக்குரிய துக்கங்கள் கூட நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி நம்ம அந்த அனுபவத்துல நம்ம போகும்போது இந்த உலகத்தை நம்ம வெறுத்திடுவோம். தேவன் சொல்றாரு, இந்த உலகத்தை வெறுத்து என் பின்பற்றுவான்னு சொன்னா அந்த வசனத்தைப்படி இந்த உலகத்தை வெறுத்திடுவோம் நம்ம. ஆனா எப்பொழுது பைபிள் வேதம் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கும்போது அவ்வளோ ஒரு சமாதான சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கு. நான் எனக்கு என்ன இந்த மாதிரி இடங்களெல்லாம் ஒரு பரலோகத்துக்கு நான் போற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களுக்கு நேரம் இல்லை. அதனால என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா, நேரம் கடிக்கும் போதெல்லாம் வேலை செய்யும் போது கூட அந்நிய பாஷை நீங்க பேசிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஏன்னா வேதத்தை உங்களால படிக்க முடியாது அந்த நேரத்துல வேலை செய்யற இடத்துல. ஆனா ஜெபம் பண்ணிட்டே இருங்க, அபிஷேகத்துல அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்க. அனாவசியமான பேச்சுக்களை பேசாதீங்க, அனாவசியமான காரியங்களை பார்க்காதீங்க, கேட்காதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் என்னை உதடு பிரதிஷ்டை பண்றேன், நாவு பிரதிஷ்டை பண்றேன், காது பிரதிஷ்டை பண்ணிடுறேன், கண்ணு பிரதிஷ்டை பண்றேன். உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யக்கூடாது, பேசக்கூடாது, நினைக்க கூடாது, பார்க்க கூடாது. என் கால்கள் ஆண்டவரை பிரதிஷ்டை பண்றேன். இப்படியெல்லாம் நீங்க என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் நீங்க பிரதிஷ்டை பண்ணி காலையிலிருந்து சாயந்தரம் வரை பரிசுத்தாவியானவரே என்னை விட்டு நீங்க வெளியே, நான் ஒவ்வொரு நாளும் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட, பரிசுத்தாவியானவரே இது காலையிலிருந்து சாயந்தரம் வரை என்னை விட்டு வெளிக்க கூடாது, நீர் எப்பொழுது எனக்கு கூடவே இருக்கணும். எனக்கு ஆண்டவரே உன் வார்த்தைகள் வந்துட்டே இருக்கணும், நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தேவரே நான் சும்மா இருக்கவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனுக்கிட்ட காலையில எழுந்த உடனே அவருக்கு என்ன பண்ணணும், குட் மார்னிங் சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, அவர் பாதத்துல நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த காலையிலிருந்து சாயந்தரம் நீங்க எங்கே போனாலும் சரி பரிசுத்தாவியானவர் உங்களோட இருப்பாரு. என்ன பேசுறோமோ அதை தான் பேச வைப்பாரு. அனாவசியமா உங்களோட பேசுறதுக்கு யாரும் விடுவ மாட்டாரு. அப்படியே அனாவசியமா உங்களை மேல பேசுறதுக்கு வந்தாலும் உங்க வாயில எது பேசுறோமோ அதை தான் பேச வைங்க. எது பேசுறோமோ அதுதான் பேசுவீங்க, வேற காரியங்களை இங்க பேச மாட்டீங்க. அப்படி பரிசுத்தாவியானவர் நம்மளோட ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதுக்காக நீங்க வேண்டிக்கோங்க. இன்னொன்னு எப்படின்னா கோவம், எரிச்சல். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிற நம்ம பைபிளை படிக்கிறதோ வேதத்தை வாசிக்கிறதோ ஜெபம் பண்றதோ முக்கியம் கிடையாது. நம்ம வாழ்க்கை மாறணும். நம்ம கூட இப்போ என் பிள்ளைங்கள ஒரு கோபமான பிள்ளைங்க இருப்பாங்க, அந்த பிள்ளைங்கக்கிட்ட எப்படி பேசணும், அவங்க கோபமா இருக்கும் போது நாம் தாழ்மையை போறோம், அவர் தாழ்மையை இருக்கும்போது நாம புத்தி சொல்லணும், கோவப்படக்கூடாது. இது மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்னா மாறணும். அப்படி மாறும்போது தான் எங்க அம்மா எங்க பாட்டி என்ன பண்ண ஊழியம் செய்யறாங்க, அதனால என்ன பண்றாங்க, எங்க பாட்டி மாறி இருக்காங்க, எங்க அம்மா மாறி இருக்கிறாங்க. எங்க அம்மா புஷ்ட மாதிரி கோச்சிக்க மாட்டாங்க, எங்க புஷ்ட மாதிரி எங்க அம்மா என்ன பண்றது, அனாவசியமா பேச மாட்டாங்க, எது பேசணுமோ அதுதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா பிள்ளைங்களை புரிஞ்சுக்குவாங்க. அவங்க அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ண, நம்ம கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசுவாங்க, அனாவசியம் அவங்க பேச மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையில மாறணும். ஹல்லேலூயா, நம்ம மாறணும், நம்மளும் பரிசுத்தமா இருக்கணும். அது அப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எத்தனாவது பார்த்தா இப்போ 11 பாருப்பா. அதே 1 கொரிந்தியர் 9:19-22 வரை பாரு. கடைசி டைம். நான் ஒருவருக்கும் அடிமைப்பட்டவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படி பாருங்க. ஒருவனுக்கும் அடிமைப்பட்டவனா இருந்தும், கவர்மெண்ட் ஒருவனுக்கும் அடிமைப்பட்டவனா இருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னை தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். எல்லாருக்கும் பாருங்க, அவர் என்ன பண்றாரு, ஜனங்களை ஆதாயம் படுத்துறதுக்காக தன்னை தானே அடிமையாக்கினாராம். தன்னை தானே என்ன பண்ண, பவுல் தன்னை தானே நான் அடிமையாக்கி கொண்டேன். நான் எப்படி பெருமையா இருந்தேன், என் ஜாதி ஜனங்களுக்கெல்லாம் அதிகாரியா இருந்தேன். ஆனா இப்போ நான் என்ன பண்றேன், ஆண்டவர் என் உள்ளத்துல வந்ததுக்கு அப்புறம் நானே என்ன பண்ண, அடிமையாக்கி கொண்டேன் அப்படின்றார். அதே போல 12 வாசியப்பா, 2 தீமோத்தேயு 2:9 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:9 வாசிங்க. இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். வேத வசனமும் கட்டப்பட்டிருக்கவில்லை. துன்பத்தை என்ன பண்ணாரு, சுவிசேஷத்து நிமித்தமும் துன்பத்தை அனுபவிச்சார். அதே 13வது பாருங்க, லேட் ஆயிடுச்சு. 13வது பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் உணர்வில்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார்.
ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, அது என்னன்னா அவர் சுவிசேஷம் சொல்றதுனால அவர் என்ன பண்றாரு, தானே தாழ்த்தி கொண்டார். அவர் என்ன பண்ற தாழ்த்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது பாருப்பா 2 கொரிந்தியர் 11 22 29 வாசி, 22 8 வாசி, 23 11 23 இருந்து அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? ஆ நான் அதிகம் ஆ புத்திமானாய் பேசுகிறேன். ஆ நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அதிகமாய், இது நீங்க கவனமா கேட்பார், அதிகமாய் காவலில வைக்கப்பட்டவன், அதிகம் தரம் மரண அவதியில் ஆகப்பட்டவன், அதிக தரம் மரண அவதிலே ஆகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன். ஒன்று கொடிய எத்தனை அடி? 40 அடியாக 40 அடி அடிக்கப்பட்டவன். எதுக்காக? சுவிசேஷத்துக்காக, ஆண்டவர் பத்தி சொன்னதுக்காக யூதர்கள்கிட்ட அடியெல்லாம் வாங்கியிருக்கிறார், சரசால போட்டிருக்கிறார். வஸ்திரம் இன்னொரு இது படிங்க, இன்னொரு படிங்க 14 நீங்க பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 8:13 வாசிப்பா. 1 கொரிந்தியர் 8:13 வாசிங்க. அதனால் போஜனம் என் சகோதரருக்கு இடரல் உண்டாக்கினால் நான் என் சகோதரனுக்கு இடரலாகாதபடிக்கு என்றென்றைக்கும் மாம்சம் புசியாதிருப்பேன். அது இன்னொன்னு பாருங்க, அப்போஸ்தலர் 20:21 வாசி. அப்போஸ்தலர் 20:21 நேர்வாச்சு. அப்போஸ்தலர் 20:21 தேவனிடத்திற்கும் மனம் திரும்புவதை குறித்து நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். ஹல்லேலூயா. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதையே குறித்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து தாம் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். பாருங்க, அதுதான் சாட்சி. என்னன்னா நீங்க என்ன இதோட எழுதிக்கோங்க, வீட்டில் போய் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:22 இருந்து 27 வரை. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 22 இருந்து 27 வரை வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 1:9 வாசிங்க. அதே அப்போஸ்தலர் 28 30 31 வாசிங்க, வீட்டில் போய் வாசிங்க. ஆனா பவுல் என்னென்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அடிக்கப்பட்டார், வதிக்கப்பட்டார், நிர்வாணமா கூட இருந்தார், சரசால கூட இருந்தார். எதுக்காகனா கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கிறதுக்காக அவ்வளவு பாடுகளை பட்டார். ஆனா நீயும் நானும் என்ன பாடப்பட்டிருக்கிறோம்? நமக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நம்ம எத்தனை ஆத்மாக்களை ஆதாயம் படுத்தி இருக்கிறோம், என்னதான் நம்ம செஞ்சு கொண்டிருக்கிறோம்? இதற்காக தேவன் நம்மளை அழித்தாரு, மறுபடியும் அவர் வரும்போது என்ன கேட்கிறாரு, நம்ம எங்கே போறோம்? தாளந்து குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த தாளந்து என்ன பண்ண, 10 தாளந்து கொடுத்தா அவனுக்கு 10 கொடுத்தார், 5 தாளந்து கொடுத்தா அவர் 5 கொடுத்தார். ஒரு தாளந்து எடுத்துட்டு போய் என்ன பண்ணாரு, மூடி வச்சதுனால அவர் எங்கே அனுப்புறார்? இது காரியங்கள் எல்லாம் நமக்கு என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் வேதத்தை வாசிங்க, நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்லுங்க, அடுத்தவங்களுக்கு சாட்சியாக நீங்க இருங்க, போய் ஆத்மாக்கள் என்ன பண்ணுங்க, ஆதாயம் படுத்தி சபையில சேர்த்துங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாவது தேவன பாதத்தை நீங்க கேளுங்க, ஆண்டவரே ஒரு குடும்பத்தாவது நான் கொண்டு வரணும் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி தேவன பாதத்தை கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமா பேசினதுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வார்த்தை மட்டும் நீங்க கை உள்ள வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, சுவிசேஷம் சொல்றதுக்கு ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம்